ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் உலக முதல்வனை வாலறிவனை மலர் மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்ம வித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் காலம் அறிதல் என்ற அதிகாரத்தை பார்க்க தொடங்கினோம். ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வலிமை நம்மிடத்தில் இருக்கிறதா? அதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, வலி அறிதல், துணை வலி. நம்மளோட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, நமக்கு என்ன விதமான சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு தேவையான செல்வம் இருக்கா, நம்மக்கிட்ட அதுக்கு தேவையான ஆட்படை இருக்கா, எல்லாம் செய்ய முடியுமா, அதுக்கு பீப்புள் இருக்காங்களா நம்ம கூட, அதெல்லாம் பார்க்கறது. அது ஒரு அசஸ்மெண்ட் சொன்னார். அதெல்லாம் சரியா இருந்தா கூட நமக்கு எல்லாமே பாக்கி எல்லாம் சரியா இருக்கு, நமக்கு எல்லா விஷயம்லாம் நன்றாக தெரியும், ஊக்கம் இருக்கு, நல்ல உற்சாகம் இருக்கு, விஷயம் நன்றாக தெரியும், இறங்கினா நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா அதை செய்து முடிக்க முடியும் என்றால் கூட எந்த காலத்துல செய்யணுமோ அந்த காலத்துல செய்யணும். காலம் அறிதல். நிறைய நேரம் சிலதெல்லாம் அந்த சமயம்தான் பண்ணணும்னு அந்த சமயம் பண்ணணும், அதை விட்டுருவோம். இப்போ குடும்பங்கள்ல கூட சுவாமிஜி எப்பயுமே இதை சொல்லுவாங்க, அந்த உறவு சிக்கல்கள்லாம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா கரெக்டா அங்க போய் செய்யணும் அப்படின்னா செஞ்சுட்டு வந்துடணும். அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது காலம். அதனாலதான் நம்ம பெரியவங்க நம்ம வாழ்க்கையை இதோட பின்னி படைஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி இந்த உறவுகளை எல்லாம் நம்ம நல்லபடியா இதை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த சீர் செய்யறது அப்படிலாம் வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அங்க போய் நிக்கிறது, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறது, அந்த மாதிரி விட்டு கொடுக்காம செய்யறதுன்னு சொல்ற பார்த்தீங்களா, அதெல்லாம் காலம் தானே. அப்போ அந்த டைம் காலத்தினால் செய்த உதவின்னு சொன்னார். காலம் அறிதல் அப்படிங்கிறது ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்டை தொடங்குறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே நம்முடைய வாழ்க்கையில சிலதெல்லாம் நம்மளால ரீப்ளேஸே பண்ண முடியாது. பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பர்சனே இருக்க மாட்டாரு, நம்ம ஒரு நன்றி சொல்லணுமா இருக்கும், ஒரு சாரி கேட்கணுமா இருக்கும், எதுக்குமே இந்த டைம் அவ்வளவுதான், அந்த டைம் முடிஞ்சு போயிடும் இல்லையா. ஆக இந்த காலம்ங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதுக்காக எப்ப பாரு குற்ற உணர்ச்சியில தவிக்கணும், ஐயோ நான் இதை பண்ணாம போயிட்டேன்னு அப்படி அந்த இதை புகுத்துறது சாஸ்திரங்களுடைய நோக்கம் அல்ல. ஆனாலும் நமக்கு வாழ்க்கையில எல்லா நேரமும் நம்ம இந்த ஒரு விழிப்புணர்வுடன் இருக்கிறோமா. இங்க முக்கியமா சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த செயலை புதிதாக தொடங்கினாலும் அதுல எவ்வளவு இது சரியான காலமா இது செய்யறதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது ஒரு விஷயம். பொதுவா நம்முடைய தினச்சரியா ஒரு நாளும் நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் ருட்டீன் வச்சிருக்கோமே, அதுவும் கூட காலம் அறிதல் தான். இப்போ 2 விதமா இருக்காங்க. சில பேர் மார்னிங் பேர்ட், காலையில நான் 3 மணிக்கு 4 மணிக்கு அனாயாசமா எழுந்திருப்பேன், வேலையெல்லாம் சூப்பரா பண்ணுவேன். அந்த மார்னிங் 2-3 ஹவர்ஸ் கோல்டன் ஹவர்னு சொல்றாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க பகல்ல செய்யறதை காட்டிலும் பல மடங்கு வேலைகளை ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். ஏன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, நம்ம மைண்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். படிக்கிறது, குழந்தைங்க படிக்கிறது, பெரியவங்க அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமான விஷயங்களை செய்யறது எல்லாமே நன்றாக செய்ய முடியும். அதாவது பகல்ல 4 மணி நேரம் கஷ்டப்பட்டு செய்யற ஒரு வேலையை நம்மளால ஏர்லி மார்னிங் 1 ஹவர்ல செஞ்சு முடிச்சிட முடியும். அது ஒரு பழக்கம். சில பேர் நைட் அவுல், நான் நைட்டு 12 மணி 1 மணி 2 மணி அதை முடிச்சுட்டா எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு 2 கேட்டகரியா இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நைட் அவுட். நைட் யாருமே லேட்டாக தான் சாப்பிட்றது, லேட்டாக தான் தூங்குறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். ஆனால் நம்முடைய நாட்டின் பாரம்பரிய முறை என்ன, எல்லாத்துலேயுமே லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கு இல்லையா, ப்ரிஸ்கிரைப்டு. பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கங்கிற ரொம்ப அறிவுபூர்வமாக வாழ்ந்திருக்காங்க, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை கொஞ்சம் பார்த்தோன்னு சொன்னால்,
அவங்க எல்லாருமே என்ன இது பண்றாங்கன்னா, சாயங்காலம் இந்த சந்தியா காலம் இருக்கு இல்லையா, அந்த சந்தியா காலத்துக்கு அப்புறம் ஒரு இறை வணக்கம், இறைவனை நினைக்கிறாங்க, நல்ல விஷயங்களை கேட்கறாங்க, தூங்கி போயிடுறாங்க. ரொம்ப நேரம் வந்து நம்ம இந்த மின்சாரம்லாம் கண்டுபிடிச்சு இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தப்புறம் இன்னொன்று இங்கே உட்காந்து வெளிநாட்டுக்கு நம்ம வேலை பண்றோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ராத்திரியெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. அதுல நிறைய பிளஸ்ஸும் இருக்கு, நிறைய மைனஸும் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற உட்கருவிகள்லாம் ரொம்ப உள் உறுப்புகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு டாக்டர் சொல்றாங்க. நம்ம சரியான ஸ்லீப் பேட்டர்ன் அதுக்கு கொடுக்கறது இல்லை. எல்லா நேரமும் லைட்டை போட்டு வச்சுக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் முன்னாடி மொபைல் பார்க்குறோம். அதனால நம்முடைய கண்கள்லேருந்து உடல்ல இருக்கிற பல உறுப்புகள் பாதிக்கப்படுது, ஸ்லோவா டயர்ட் ஆகுது அப்படிலாம் சொல்றாங்க. மனுஸ்மிருதியில ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது இறைவன் வந்து எல்லாத்தையும் படைத்தார், அதை படைத்தார். இரவு என்பதை தூங்குவதற்காக படைத்தார், பகல் என்பதை செயல் புரிவதற்காக, வேலை பார்ப்பதற்காக படைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏன் சொல்லணுமா? நமக்கு தெரியாதா அப்படின்னா தெரியாது. இந்த மாதிரி ஒரு காலம் வரும்னு மனுவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இரவு என்பது உறங்குவதற்குத்தான். இயற்கையை பாருங்க, பேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பொழுது சாஞ்சதுன்னா கரெக்டா போய் கூட்டுல அடைஞ்சு ஒரு அப்படியே அடங்கிடும். காலையில அப்புறம் கலகலகலன்னு 3 மணி 4 மணிக்கு ஆயிடுது. அது இயற்கையோடு இயைந்து சூரியனோட தன்னோட ரிதம் செட் பண்ணிருக்கு. நம்மளும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நம்ம வந்து ரொம்ப நிறைய சாப்பிட்றது, அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் செய்யறது நம்மளோட தூக்கத்தை பாதிக்கிறது. நிறைய பேர் இப்ப மாறிட்டு வராங்க. ஏர்லி டின்னர் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதெல்லாம் காலமறிதல்னா புதுசா தொடங்குற விஷயங்கள் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன சரி பண்ணிக்கணுங்கிறதும் காலமறிதல் தானே. நிறைய பேருக்கு வந்து காலம்பரை சீக்கிரம் எழுந்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா காலம்பரை சீக்கிரம் எழுந்துக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படி அல்ல. நம்ம முன்னோர்கள் அதனாலதான் காலம்பரை எழுந்தோடனே கடவுள் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்த வச்சாங்க. இப்ப மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா எல்லா கோவில்களிலும் காலையில 4 மணி 3 மணி, சில ஊர்கள்ல எல்லா நாளுமே 3 மணிக்கு பூஜை, 2:30 மணிக்கு கோவில் திறக்கிறாங்க. குருவாயூர்ல பாக்குறோம், திருப்பதியில பாக்குறோம். மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா விசேஷமா எல்லா இதுலயும் காலங்கார்த்தால எழுந்து கடவுளை தொழ வேண்டும். இப்ப நம்ம வாழ்க்கையை அந்த மாதிரி வச்சுட்டாங்க, சாய்ஸே கிடையாது. அதாவது இதெல்லாம் தர்மசாஸ்திரம், இப்படிதான்ப்பா நீ இருக்கணும். இல்ல நான் வந்து நைட்டு ரொம்ப லேட்டா தூங்கினேன், நான் நிறைய வந்து ஒரு 2 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன், அதனால எனக்கு 9 மணிக்கு தான் எழுந்துப்பேன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஏன்னா சில பேருக்கு நைட் ஷிஃப்டா இருக்கும், நைட் வேலையா இருக்கணும், அவங்கள பத்தி எதுவும் சொல்லலை. வேலையே அப்படி அமைஞ்சு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சில பேர் பகல்லையும் வேலை பார்த்துட்டு நைட்டும் கூட நிறைய நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அப்படிலாம் பண்ணிட்டு இந்த ஏர்லி மார்னிங் இந்த டயத்தை வந்து 5 மணி 6 மணி அந்த டைம்ல எழுந்துக்காம சூரியன் உதித்த பிறகு நம்ம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக இருக்காது. நான் சொல்றதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து யாரு சூரிய வெளிச்சம் கண்ணில் படுற மாதிரி தூங்குறானோ அவன் வந்து வாழ்க்கையில அவன் பெருசா ஒன்றும் சாதிக்க மாட்டான், அவனிடமிருந்து திருமகள் விலகிச் சென்று விடுவாள், இப்படிலாம் வந்து சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. என்ன கட்டுப்படித்தனமா இருக்கு நீங்க சொல்றது. ஒருத்தன் நைட் முழுக்க உழைச்சிட்டு சூப்பரா சம்பாதிக்கிறான். நான் எக்ஸப்ஷன்ஸ் சொல்லவே இல்லை. வேலையே நைட்டு தான். அப்ப டாக்டருக்கு வந்து நைட் ஷிஃப்ட், நைட்டு தான் ஆப்ரேஷன் பண்ண, அவரை பத்தி நான் சொல்லவே இல்லை. தலை வணங்குற அந்த சில பேர் இப்ப போலீஸ்காரங்கெல்லாம் வந்து லீவே எடுக்காம வேலை பார்க்குறாங்க. எல்லாம் பல இது இருக்கு, நான் ஜென்ரலைஸ் பண்ணலை. ஆனா பொதுவாக எனக்கு வந்து சாய்ஸ் இருக்கு. நான் 9 மணிக்கு தூங்க முடியும், ஆனாலும் நான் 12 மணி வரைக்கும் மொபைல் பார்க்குறேன், டிவி பார்க்குறேன், எல்லாம் பார்த்துட்டு காலையில 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறேங்கிறது தவறு. நான் அந்த விஷயத்தை தான் சொல்ல வரேன். நான் யாருடைய தொழில் எல்லாருமே இப்படிதான் இருக்கணும்னு என்னைக்குமே நம்முடைய பெரியவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனா பொதுவாக ஒரு விதி, நம்முடைய உடல்ல உள் உறுப்புகள் நம்மளுடைய இதெல்லாம் நன்றாக செயல்படணும், புத்தி கூர்மையா இருக்கணும், மனசு சாந்தமா இருக்கணும், நன்றாக நம்மளால செயல்திறனுடன் செயல்புரிய வேண்டும்னு சொன்னா இந்த காலம் அறிதல். பெரியவங்க சொல்லியிருக்காங்கிற விஷயத்த நான் சொல்றேன். அதை ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் அவரவர் இஷ்டம். ஆனா இரவு சீக்கிரமாக தூங்க சென்று, அதுவும் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இந்த மொபைல்லாம் பார்க்காம நல்ல அமைதியான மனதோடு தூங்க சென்று காலையில சீக்கிரம் எழுந்து அதுல முதல் விஷயம் கடவுளை தியானம் செய்ய வேண்டும், கடவுளை நினைக்க வேண்டும், கடவுளை வழிபட வேண்டும். அப்புறம் அன்னன்னைக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் யோசிக்கலாம். இப்படிப்பட்ட ருட்டீன் தான் பிரிஸ்கிரைப்டு. காலம்ங்கிறத இப்படிதான் சொல்லியிருக்காங்க. நம்ம காலம் தினச்சரியா அப்படிங்கிறது காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதுங்கிறது வைகரை யாமம் துயில் எழுந்து அப்படின்னு நம்ம ஆசார கோவைங்கிற நூல்ல சொல்றார் ஒரு புலவர். அதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மனசுல கன்சிடர் பண்ணணும். அதாவது டைம்ங்கிறது இந்த கடற்கரை மணல் மாதிரி அப்படியே ட்ரெயின் அவுட் ஆகி போயிடும். எங்க மிஸ் பண்றோம்? டைம் இல்ல. என்ன ஒரு ஐரனினா, சின்ன வயசுல வந்து நிறைய உடம்புல சக்தி இருக்கு, டைம் கூட இருக்கு, ஆனா கையில என்ஜாய் பண்ண பணம் இருக்காது. பணம் இருந்தா தானே நீங்க வாழ்க்கையில என்ஜாய் பண்ண முடியும். வயசான காலத்துல பணம் இருக்கு, டைம் கூட இருக்கு, என்ஜாய் பண்ண உடம்புல சக்தி இருக்காது. எல்லாம் பாருங்க, நம்ம எப்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ பாத்தீங்கன்னா பணம் எல்லாம் இருக்கும், புஷ்ஷுன்னு உடம்புல சக்தியே எல்லாம் போயிடுவோம்.
இளமையில வந்து அவ்வளோ சக்தி இருக்கும். ஆனா அப்ப வந்து சாதிக்கணுங்கிற இதெல்லாம் திருவள்ளுவர் அழகா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த அதிகாரத்துல பின்னாடி படிச்சு பார்த்தா அந்த காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும். அதனாலதான் ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் பசங்களுக்குலாம் என்ன சொல்றோம்னா, படிங்க, தயவு செஞ்சு டோன்ட் ஃபால் இன்டு திஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏன்னா எத்தனையோ விதமான டிஸ்ட்ராக்ஷன். ஏன்னா உலகத்துல நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவங்க காதுகளுக்கு போய் விழுது. அது அதிர்வலைகளை உண்டாக்கிறது. வைரல் வைரல் வைரல். இங்க சோசியல் மீடியா வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் அத்தனை பேரையும் ஆட்டி படைக்கிறது. இதுக்கு நடுவுல இந்த பசங்க அவங்க பாடத்தை படிச்சு அதுல மேல்நிலைக்கு வந்து எவ்வளோ கஷ்டம். இதுக்கு நடுவுல அதாவது என்ன சொல்றது, அந்தந்த வயதுக்குரிய மாற்றங்கள் உடம்புல நடக்குது, ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. அதனால மனசுல நிறைய கனவுகள்லாம் வருது. இந்த போராட்டத்துக்கு நடுவுல அவங்க வந்து படிச்சாகணும். படிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆன பிறகுதான் திருமணம். அது வரைக்கும் வந்து வேற விதமான இந்த என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஷிப்பா என்ன அப்படி வகைப்படுத்த முடியாத விஷயங்கள்லாம் போறது. எவ்வளவு நேரம், காலம் அறிதல். ஒரு சுவாமிஜி ரொம்ப ஒரு அழகா ஒரு விஷயம் சொன்னார். அவருடைய சின்ன வயசுல வந்து யாரோ அவர் கூட படிச்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட வந்து ஒருத்தன் வந்து 143 அப்படின்னு சொன்னானா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கான். உடனே அவன் அந்த பொண்ணு 144 அப்படின்னு சொன்னாலாம். அப்படின்னா என்ன, அதுக்கு இப்போதைக்கு என்னோட வாழ்க்கையில இடம் கிடையாது, நேரம் கிடையாது, பின்னாடி அதெல்லாம். இப்ப வந்து முதல்ல படிக்கிறது தான். அதாவது காலம் அறிதல்னா இப்ப நான் வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கேன், நான் என்ன செய்யணும், அதுக்கெல்லாம் என்னோட வாழ்க்கையில 10 வருஷம் கழிச்சு தான் நான் அந்த வாழ்க்கையில் நுழையும் போது அதை பற்றி நான் யோசிப்பேன். இப்ப ரொம்ப அளவுக்கு அதிகமா அதை பத்தி நினைக்கிறது, அதுக்கு நேரம் கொடுக்கறது, அந்த ட்ரீம் வேர்ல்ட்லயே இருக்கிறது, அப்படின்னா வாழ்க்கையில நம்ம என்ன சாதிக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். அந்த 15 to 25 எப்படி நம்ம இருக்கோங்கிறது தான் நம்மளோட என்டையர் லைஃபையே டிசைட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஆக இந்த விஷயங்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 2வது குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். முதல் குறள் சென்ற வகுப்பிலேயே பார்த்தோம். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். பருவம்னா நான் என்ன பருவத்தில், இளமை பருவத்தில் இருக்கேனா, முதுமை பருவத்தில் இருக்கேனா, அது மட்டும் இல்ல இப்ப என்ன சீசன், வெளியில வந்து இது வந்து கன்ஜீனியல் டைமா, இப்ப இதை செய்ய முடியுமா. இப்போ ஒரு பிசினஸ் பண்றவங்க கூட ஸ்டாக் மார்க்கெட்லாம் எப்படி இருக்கு, ஏன்னா எங்கேயோ நடக்கிற ஒரு யுத்தம் வந்து எல்லாத்தையுமே பாதிக்கும். கம்ப்ளீட்டா பாத்தீங்க கோல்டு ரேட் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா ஒரு பிசினஸ் பண்றவங்க. எதனால பிசினஸ் சரியுதுன்னா அதுக்கு ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் காரணங்கள் இருக்கும். ஆக பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், இதே சொல்லாட்சி வேற ஒரு இடத்துல வந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னு சொன்னார். பலகற்றும் கல்லார் அறிவிலாதார், ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல. அதாவது ஒருத்தன் வந்து என்னதான் படிச்சிருந்தாலும் பெரியவங்க சொல்ற வழிமுறைப்படி நடக்கலைன்னு சொன்னா அவன் வந்து படிக்காதவன் தான்ப்பா, அவன் ஒரு அறிவியலி தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாருங்க. இங்க என்னன்னா பருவத்தோடு ஒட்ட பருவம் அறிந்து பயிர் செய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்ப எந்த பயிரை விதைக்கணும் அது ரொம்ப முக்கியம். நம்ம நினைச்சப்பெல்லாம் செய்ய முடியாது. அதுக்குன்னு வந்து காத்து எப்படி அடிக்குது, மழை எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த தவ ஆற்றல் நிறைந்த பெரியவர்கள் இருந்தார்கள். அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கூட சில விதமான டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஜோதிடம்ங்கிறத நம்ம அப்படித்தானே பார்க்கிறோம். ஜோதிடம் தன்னை இகழ்னு பாரதியார் சொன்னார். ஆனா ஜோதிடத்துல ஒரு சில அம்சங்கள், அதுக்கே வந்து பைத்தியமா எப்ப பாரு வந்து அதையே காரணம் காட்டி நம்ம தப்பிச்சுக்க கூடாது, நம்முடைய முயற்சியிலிருந்து நாம் விலகி விடக்கூடாது. அதுக்கு ஜோதிடத்தை வந்து ஒரு எஸ்கேபிசமா பயன்படுத்தக்கூடாது. ஆனா சிலதெல்லாம் வந்து கரெக்டா பெரியவங்க கணிச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இப்ப பண்ணாதான் சரியா வரும் அப்படின்னா அப்ப பண்ணா அப்ப சரியா நடக்கும். ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கிறோம். மெதுவாதான் வந்து அவர் சிறு வயதிலேயே மன்னர் ஆகல. எல்லாம் அதாவது அந்த முகூர்த்தம்னு சொல்றாங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் எப்ப அரச பதவி ஏற்கிறாருன்னா அந்த டைம் ஆஃப் காரனேஷன் அது சரியா இருந்ததுன்னா அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் பார்ப்பாங்க பெரியவங்க. எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு காரியம் பண்ண மாட்டாங்க. வந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கே நான் பார்த்திருக்கேன், சுவாமிஜி வந்து அன்னைக்குதான் பண்ணி அவன் 10 வருஷத்துக்கு அந்த முகூர்த்தம் இல்லைங்கிற அப்படி ஒரு டைம் வந்திருக்குங்கிறாரு 2016. ஆக அந்த காலத்துல அது பண்றது விசேஷம். அப்படி பண்ணா மக்களுக்கெல்லாம் நல்லது, உலகத்துல எல்லாருக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. நம்ம பெரியவங்க ரொம்ப அழகா இந்த விஷயத்த வந்து அவசரப்படாம உணர்ச்சி வசப்பட்டு ஒண்ணுல இறங்காம எல்லாம் எப்ப பண்ணலாம், வாட் இஸ் த ரைட் டைம் பார்த்து பண்றாங்க. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், அந்த டைம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது தான் திருவினைனா செல்வத்தை. திருனா நம்ம எல்லாருக்குமே செல்வம் வேணும். செல்வம்னா பணம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில புகழ் செல்வம், நல்ல வந்து ஆற்றல் செல்வம், எல்லா விதமான மக்கள் செல்வம், எல்லா செல்வம் தானே. திருமணம், வாழ்க்கையில எந்த விஷயங்கள் நம்மளை சுத்தி அஷ்டலட்சுமின்னு சொல்றோமே அதெல்லாம் பார்த்தா வேற வேற ஆற்றல்கள் தானே.
அந்த திருவினை தீராமைன்னு நம்மை விட்டு நீங்காமல் ஆர்க்கும் கயிறு, பிடிச்சு வைக்கிற கயிறு. ஏதாவது ஒண்ணு நம்மளை விட்டு போகாம இருக்கிறதுக்கு பிடிச்சு கட்டி வைக்கிறோம், ஒரு கயரால கட்டி வைக்கிறோம். ஒரு உருவகமா சொல்றாரு. திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு, செல்வம் நம்மை விட்டு நீங்காமல் கட்டி வைக்கின்ற கயிறு எது தெரியுமா? அதாவது இதை நீ செஞ்சேன்னா செல்வம் உன்னை விட்டு நீங்காதுப்பா. என்ன வார்த்தை! திருவள்ளுவர் செல்வத்தை பற்றி திருக்குறள் எங்கெல்லாம் எப்படிலாம் சொல்லியிருக்காருன்னு ஒரு தனி ஆராய்ச்சி கட்டுரையை எழுதலாம். அதாவது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வேற யாருமே சொல்லிட்டு மாட்டாங்க. நம்ம பொறாமப்பட்டோம்னா நம்மள்ட்ட இருந்து செல்வ திருமகள் போயிடுவா, என்ன பண்ணா செல்வம் இருக்கும், என்ன பண்ணா செல்வம் போயிடும், இதை பத்தி பெரிய ஆராய்ச்சியே பண்ணலாம். விருந்தோம்பல் பண்றவன்ட்ட செல்வம் இருக்கும்னு சொல்லுவார். இப்படி எங்கெல்லாம் செல்வத்தை பத்தி சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இங்கு ஒரு முக்கியமான இடம். யார் ஒருத்தன் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், டைம், ரைட் டைம், அந்த டைம் ரைப்பண்ட், அந்த ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு, இப்பதான் சரியான நேரம் அப்படின்னு பார்த்து நேரம் பார்த்து ஒருத்தன் காரியத்துல இறங்குறானே, அந்த மாதிரி இறங்குறது தான் ஒட்ட ஒழுகல். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், நேரம் பார்த்து சரியாக செயல்படுதல், திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. திருன்னு சொன்னா செல்வம், செல்வத்தை நீங்காமல் நம்மிடமே வைத்துக் கொள்ளும்படி செய்யக்கூடிய கயிறு. அப்ப இதனால இந்த பிசினஸ் நஷ்டமே வராது. அதனால அவன் வீணாவே அதாவது அவனுக்கு அதனால ஒரு இது வந்தது, ஒரு டவுன்ஃபால் வந்ததுன்னே இருக்காது. இது ஆரம்பிச்சானா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஏன்னா அவன் டைம் பார்த்து இது பார்த்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபுட் பிஸ்னஸ் மட்டும் லாஸே ஆகாது. அதுவும் ப்ராப்பரா செய்யணும், செய்யறதுக்கான பொறுமை இருக்கணும், டாக்டிக்ஸ்லாம் தெரியணும். அதாவது எந்த பிஸ்னஸையும் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா பண்றதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். எந்த டைம், இங்க காலம் அறிதல்னு சொல்லும்போது நமக்கு எது உரிய காலம், அப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துல என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குங்கிறத பார்த்து செய்யறது நிறைய நம்ம பார்க்குறோம். நம்மள சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடைகள்லாம் மாறிட்டே இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நேற்றுக்கு இருந்த கடை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்காது. திடீர்னு பார்த்தா 2 மாசம் கழிச்சு வேற கடையா இருக்கும். ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் எவ்வளவோ லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு இன்டீரியர்லாம் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைம், அதுக்கான டிமாண்ட் அந்த ஏரியால இருக்கா, எவ்வளவு பேர் வருவாங்க, இதனால இது இந்த பிஸ்னஸ் பெருகுமா, என்ன பண்ணும், எதுவுமே தெரியாம ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் 2-3 மாசம் கழிச்சு மூடியே இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தா அது வேற போர்டு வரும், வேற ஆஃபீஸா மாறிடும். அது இப்படி நம்ம பார்த்துட்டே இருக்கும். சரியான நேரம் என்பது வெளியில இந்த பிசினஸ் பண்றதுக்கு சரியான நேரமா அப்படிங்கிறத பாக்குறது, நமக்கும் அது சரியான நேரமா. நம்ம சொல்ல நேரம் சரியில்லை, நேரம்னு ஒண்ணும் கடவுளை பழி போடுறதுக்கோ நேரத்தை பழி போடுறதுக்கோ ஒண்ணு இல்லை. நம்முடைய முன்வினை பயன் ஜாதகம்னு நம்ம சொல்றோமே, அது என்னதுன்னா, ஜாதகம்னா நம்ம முற்பிறவில செய்த புண்ணிய பாபங்களோட பலன் இருக்குல்ல, அதுதான் ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி, இப்படிதான் இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நீ பண்ணிக்கோ. ஆனா இதுக்குள்ள நமக்கு புருஷார்த்தம் இருக்கிறது, அதான் ரொம்ப முக்கியம். புருஷார்த்தம்னா நான் முயற்சி பண்ண முடியும். எனக்கு எவ்வளவுதான் கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் இதுல என்னால முயற்சி பண்ண முடியுங்கிறது அதுல நமக்கு ஒரு பெரிய பிளஸ் இல்லையா? இல்லப்பா நீ சாகிற வரைக்கும் இப்படிதான் இருக்க போறேன்னா அப்புறம் நம்ம முயற்சிக்கு என்ன வேலை இருக்குங்க? இதை பத்தி ரொம்ப அழகா ஒரு பெரியவங்க சொன்னாங்க. என்னன்னா, எப்பயுமே விதியா மதியா இந்த சண்டை ஓயறதே இல்லைல்ல. நம்ம எல்லாமே விதிதான் அப்படின்னு ஒரு குரூப், இல்ல முயற்சி பண்ணா மதியால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்றோம். எப்படி வெல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு மாடை ஒரு கயத்துல கட்டி வச்சிருக்காங்க, ஒரு மரத்துல ஒரு கயத்துல மாடை கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாடு அப்படியே சுத்தி நடக்கலாம், மாட்டுக்கு ஃப்ரீடம் இருக்கு. எது வரைக்கும்? அந்த கயறு எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் அது நடக்கலாமே தவிர, இப்ப மாடு ஃப்ரீயா இருக்கா கட்டி இருக்கானா, மாட்டுக்கு ஓரளவு ஃப்ரீடம் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம இந்த இதுக்குள்ள நன்றாக, ஆனா யாராக கஷ்டம் நிறைய இருக்குன்னு சொல்றோம், கஷ்டம் நிறைய இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய கடவுள்கிட்டையும் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்க பாருங்க, வாழ்க்கையில எதையுமே நீங்க இது மோசமானது, இது கெட்டது, இது நல்லதுன்னு கிளாசிஃபை பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பயங்கரமான கஷ்டம் தான் நமக்கு ரொம்ப பெரிய பக்குவத்தை கொடுக்கும், பயங்கர ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், வாழ்க்கையில சாதனையாளர்களாக நம்மை மாற்றும் அந்த கஷ்டம். அதனாலதான் குந்தி தேவி எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுன்னு ஏன் பிரார்த்தனை பண்றா? அப்பதான் கடவுளை மறக்காம இருப்பேன் நானுங்கிறா. பக்தர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வராத கஷ்டமா ஏன் அதை காட்டுறாங்க அப்படின்னா, அதை வச்சு நம்ம வாழ்க்கையில சீரியஸா, அதாவது பார்க்க கஷ்ட காலம் மாதிரி தெரியும். நான் இங்க காலம் ரொம்ப இதுவாவே இல்லையே அவங்களுக்கு, இது உகந்த நேரமாவே இல்லை. எப்படி இருந்தாலும் கஷ்ட காலமோ நல்ல காலமோ, வாழ்க்கையில வெற்றியோ தோல்வியோ மானமோ அவமானமோ என்னவா இருந்தாலும் கடவுளை நினைப்பதற்கு எனக்கு என்ன தடை? நான் நல்லா இருக்கும் போதும் கடவுளை வழிபடலாம், கஷ்டப்படும் போது கடவுளை வழிபடலாம் இல்லையா? கடவுள் மீது என்னுடைய பக்தியை நான் நல்லா வச்சிருக்கேன், உறுதியா அங்க பிடிச்சிருக்கேன். எங்க பிடிக்கணுமோ, இந்த புளியங்கொம்பா பிடிக்கிறதுமாங்கல்ல. இப்போ எனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல அவரை தெரியும், இவருக்கு பிரைம் மினிஸ்டரே தெரியும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். அது கடவுளே எனக்கு தெரியும்,
கடவுளே எனக்கு தெரியும். மனிதர்களையோ மற்ற இதையோ சார்ந்தேன்னா மனிதர்களா மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சில லிமிட்டேஷன்ஸ், கடவுளுக்கு லிமிட்டேஷன்ஸே கிடையாது. கடவுள் எனக்கு வந்து நான் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு அருள் புரிவார். ஒருவேளை அது நடக்கலைன்னா கூட அது தாங்கிறதுக்கான சக்தியை கொடுப்பார். என்னை கைவிட்டுற மாட்டார். என்னை கைவிடாத ஒரு பர்சன்னா கடவுள். கடவுளுக்கு ஒரு அழகான பேர் அச்சுதகா. அச்சுதகானா என்ன? அவர் வந்து நழுவாதவர்னு அர்த்தம். தன்னுடைய இயல்பிலிருந்து நழுவாதவர். அவர் எப்பொழுதுமே கருணை மிக்கவராக இருக்கிறார். என்னுடைய வினைப்பயனுக்கு தகுந்த பலனை தான் அவர் தரப்போகிறார். ஆக அந்த கடவுள் வந்து கடவுளே வந்து கால வடிவமாக வழிபடுறோம்னு சொன்னோம் முதல்ல. காலகாலக அப்படின்னு ஒரு பேர். காலத்துக்கே அவர் காலன். காலாதீத்தக, காலத்தை கடந்து நிற்பவர். அப்படிப்பட்ட கடவுள். ஆக கடவுளை பிடித்து கொள்றதுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த அதனாலதான் ஜாதகம் ஜோசியம்லாம் ஓரளவுக்கு வச்சுக்கலாமே தவிர, என்னுடைய ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, ஜாதகமே என்கிட்ட இல்லைனாலும் சரி, டசன்ட் மேட்டர். நான் வந்து இப்ப இருக்கிற நிலைமையிலேருந்து அப்ப வந்து முன்னாடி ஏதோ நான் தப்பு செஞ்சிருக்கேன், நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், அதனால இன்னைக்கு என் வாழ்க்கை மிசரபிளா இருக்கலாம். டசன்ட் மேட்டர். இன்னிலேருந்து நான் ஒழுங்கா இருந்தேன்னா பின்னாடி என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் நல்லவனா இருக்கேன். அதாவது சாய்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த சாய்ஸை கண்ணை திறந்து பார்க்கணும். காலம் அறிதல் அப்படின்னா அன்றறிவாம் என்னாது அறம் செய்க சொன்னார் இல்லையா திருவள்ளுவர். அந்த மறக்கவே கூடாது. பின்னாடி பார்த்துக்கலான்னு ஒத்தி போடாதப்பா, இப்ப பண்ணு, கை காலாம் நல்லா தானே இருக்கு, இப்பயே தர்ம காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தர்ம காரியம்னு சொல்லும்போது இந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப காலம்லாம் நான் வந்து அப்புறமா முதுமை காலத்துல நான் வந்து கடவுளை நினைக்கலான் இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. எப்ப வேணாலும், அதாவது சிலதுக்கெல்லாம் அதை சொல்றேன், இந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்கும் கடவுளை நினைப்பதற்கும் நம்ம வந்து சிறு வயதிலேயே தொடங்க வேண்டும். சுவாமிஜிட்ட ஒரு அழகான கேள்வி கேட்டாங்க. எந்த வயதில் ஒருவர் ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கலாம்? எந்த வயதில் நீங்கள் நிம்மதியாக இருக்க விரும்புகிறீர்கள்னு பதில் கேள்வி கேட்டார். என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, சிறு வயதிலேருந்தா நிம்மதியா இருக்கு. அப்ப சிறு வயதிலிருந்தே ஆன்மீக பயிற்சியை கொடுங்கள். இந்த காலம் அறிதல் எதற்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில புதிய செயல்களை தொடங்கும் போது கவனமா தொடங்கணும். அவ்வளவுதானே தவிர சில பேர் வந்து எல்லாமே நான் பின்னாடி பார்த்துக்கலான்னு வச்சிருக்கேன், அப்ப செய்யலாம்னு வச்சுக்கோ. இல்ல, நல்ல காரியங்கள் செய்வதற்கும் கடவுளை தேடுவது, அதாவது கடவுளை உணர்வதற்கும், கடவுள்னா என்ன? இன்பம், பேரின்பம். அதுக்குதான் கடவுள்னு பேர். அமைதியான ஆனந்தம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவார் சுவாமிஜி. அந்த இறைவனை பற்றி அறிவதற்கும் அவர் மீது அன்பு செலுத்துவதற்கும் அறச்செயல்களை செய்வதற்கும் உயர்ந்த விஷயங்களை படிப்பதற்கும் எனக்கு என்ன தடை? இதுக்காக நான் ரைட் டைமுக்காக வெயிட். சில பேர்லாம் ரொம்ப சொல்றாங்க, அதாவது எனக்கு வந்து வாழ்க்கையில குரு வரணும், அவரா வந்து என்கிட்ட வந்து நான் தான் உன் குருன்னு சொல்லணும், அவர் வந்து கையில அவரே புஸ்தகத்தை எடுத்து கொடுக்கணும், அப்பதான் நான் படிப்பேன். இப்படிலாம் பிடிவாதமான ஆட்கள்லாம் இருக்கு. அப்படி இல்லை. நம்ம வந்து இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. காலம் வரட்டும், நான் நல்ல காலத்துக்காக வெயிட் பண்றேன், எனக்கு குரு பலன் வரும், அந்த பலன் வரும், இந்த பலன், அதெல்லாம் வாழ்க்கையில லௌகிகமான விஷயங்களுக்கு ஓகே. உலகியல் சார்ந்த திருமணமோ வேலைக்கு போறோமோ வெளிநாட்டுக்கு போறோமோ அதெல்லாம் மேட்டர் இல்லை. இங்க வந்து அறச்செயல்கள் செய்வதற்கு நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம இந்த பூமியில பிறந்துட்டோமோ, மனித உடல்ல ஒரு உயிராக இருக்கோமோ, துருவன் பக்தி பண்ணல, பிரகலாதன் பண்ணல, குழந்தை தானே அவங்கெல்லாம். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே என் மனசுல பக்தி இருக்கணும். என் மனசுல அதுவும் பக்தி மாத்திரம் இல்லை, நல்லா வந்து சாஸ்திர ஞானம் இருக்கணும். திருக்குறளை நன்றா நான் படிச்சிருக்கணும். திருக்குறள்ல சொல்லியிருக்கிற கடவுள் வாழ்த்து எனக்கு நன்றாக தெரிய வேண்டும். கடவுளை பற்றி அவர் என்ன சொல்கிறாருங்கிறது எனக்கு நன்றாக புரிய வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து காலம் வரட்டும், நான் அப்புறமா பார்க்குறேன், அப்புறம் ஒத்தி போடக்கூடாது. காலம் அறிதல்னா இப்பவே இன்னைக்கே நம்ம இந்த உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கும் போதே வந்து கடவுளை அறிவதற்கும் அறச்செயல்களை செய்வதற்கும் நம்ம வந்து நான் நேரம் பார்க்குறேன், நான் காலம் பார்க்குறேன், அதுக்கு ஜோசியக்காரர் போய் இது வந்து கண்ணு முன்னாடி நமக்கு தெரியக்கூடிய விஷயத்தை நம்ம பண்ணித்தான் ஆகணும். இந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த வந்து. செயல்கள்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட போய் கேட்கலாம். இப்ப சரியான நேரமானு கூட கேட்கலாம். சில பெரியவங்கள்ட்ட உத்தரவு கேட்கலாம், அருள் வாக்கிக்கலாம். தான் தப்பே கிடையாது. அவரவர்கள் நம்பிக்கையை பொறுத்த விஷயம் அது. அவர்களுக்கு நடக்கும். நான் அந்த கோவில்ல போய் 10 வாரம் விளக்கு போட்டேன், நடக்கட்டும், சந்தோஷமா நடக்கட்டும், எல்லாமே செய்யலாம். அந்த நம்பிக்கை என்பது மிக உயர்ந்தது. கடவுள் கிருஷ்ணரே சொல்றார் கீதையில, அந்த நம்பிக்கையை நான் உறுதி செய்கிறேன், நான் அவர்களுக்கு வேண்டியதை அருளி அவர்கள் மேலும் நம்புமாறு செய்கிறேன். உண்மைதான் அதெல்லாம். ஆனா இந்த காலம், அதாவது எனக்கு இன்னும் நல்ல காலம் வரல அப்படின்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நம்ம வந்து சோம்பேறியாக இருந்து விடக்கூடாது. அதுலயும் கவனமா இருக்கணும். ஆஹா, எனக்கு வந்து கெட்ட நேரம், எனக்கு ஜாதகமே சரியில்லை அப்படின்னு இருந்தா கூட அதுக்குள்ள நான் என்னெல்லாம் பண்ண முடியுங்கிற சாய்ஸ் நமக்கு இருக்கு. நான் தற்செயலா இதை சொல்லணும்னு பிளான் பண்ணி சொல்ல, இந்த விஷயத்தை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். அப்போ வந்து எல்லா நேரமும் நீ பக்தி பண்ணு, தர்மத்தை நன்றாக கடைப்பிடி, எல்லா உயிர்களையும் நேசி, எல்லா உயிர்களுக்கும் சேவை செய், இதெல்லாம் சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து காலம் பார்க்கணும். காலம்னா நம்முடைய தினச்சரியா சரியா இருக்கான்னு தான் பார்க்கணும். அதனாலதான் நான் இன்னைக்கு தினச்சரியாவை பத்தி, தினச்சரியானா நம்ம டெய்லி ருட்டீன்,
அதுவே தர்மம். அதுக்கே தர்மம்னு பேரு. நான் சரியான நேரத்துல எழுந்துக்கிறேன், என்னுடைய கடமைகள்லாம் சரியா பண்றேன், என்னோட வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ் இருக்கு, என் உடல் நலத்துக்காக நான் நேரம் ஒதுக்கியிருக்கேன், யோகா பண்றேன், பிராணாயாமம் பண்றேன், மன நலத்துக்காக நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், அறிவு நலத்துக்காக நல்ல நல்ல புஸ்தகங்கள்லாம் படிக்கிறேன், என்னுடைய மனசுல நல்ல குணங்கள்லாம் நான் வளர்த்துக்கிறேன், யாரையும் பார்த்து பொறாமப்படுறது கிடையாது, கோபத்துப்படுறது கிடையாது, கோபம் வந்தா கூட அதை கையாள கற்றுக்கொள்கிறேன், தேவையில்லாத ஆசைகள் எல்லாம் நான் நீக்கிடுறேன். இப்படி என்னுடைய உடம்பு, மனசு, புத்தி, பிராணன் இதெல்லாம் நான் சரியா வச்சுக்கிறதுக்கு என்னுடைய காலத்தை நான் பயன்படுத்துகிறேனா, ஒரு நாளை நான் பயன்படுத்துகிறேனா, இது என்னுடைய பழக்கமாகி இருக்கிறதா, இது என்னுடைய சம்ஸ்காரமாகி இருக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக இது தனிப்பட்ட முறையில ஒரு காலம் அறிதலாம் நம்மளே தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நமக்கே வயசான காலத்துல ஒண்ணும் முடியாதப்ப நம்ம போய் என்ன பண்ண போறோம். ஆக இப்ப உடம்புல சக்தி இருக்கும் போதே யாத்திரை போகணுமா போகணும், நல்ல காரியம் பண்ணணும், எல்லாத்துக்கும் உடம்புல சக்தி இருக்கும்போது நன்றாக ஆர்வத்துடன் செய்ய வேண்டும், பின்னாடி பார்த்துக்கலானதை ஒத்தி போட தேவையில்லை. இங்க திருவள்ளுவர் சொல்ற விஷயம் என்ன, யார் ஒருவன் காலமறிந்து செயல்படுகிறானோ அப்படி செயல்படுதல் தான், காலமறிந்து செயல்படுதல் தான் செல்வத்தை கட்டி வைக்கும் கயிறு. செல்வம் அவனை விட்டு நீங்காது, அவனிடம் செல்வம் வளர்ந்து கொண்டே போகும்னு அர்த்தம். அடுத்த குறள். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயின். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயின். கருவியான் காலம் அறிந்து செயின். ஒரு செயல் செய்வதற்கு என்னெல்லாம் கருவிகள், அதிகரணம்னு சொல்லுவோம் இல்லையா, என்னெல்லாம் என்கிட்ட என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் என்கிட்ட சரியா இருக்கணும், அதான் கருவி. கருவினா நம்மளை சுத்தி இருக்கிற என்ன சொல்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சரியா இருக்கா, சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கா, ஃபினான்ஸ் இருக்கா, எல்லாம் இருக்கா, சரியா இருக்கா கருவி. இந்த கருவிக்குள்ள நம்ம எதை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருந்தா இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ காய்கறி நறுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எனக்கு கத்தி வேணும், போர்டு வேணும், கருவி, ஒரு அருவாமனை வேணும்னு சொல்றோம் இல்லையா, அதான் கருவி. எதை வச்சு செய்ய போறோம் அதுதான் கருவி. இப்போ நான் எழுதணும்னா எனக்கு பேனா வேணும், இந்த கிளாஸ் எடுக்கணும்னா எனக்கு இந்த இது வேணும், கம்ப்யூட்டர் வேணும், இப்படி சொல்றோம் இல்லையா, கருவி. கருவியான் கருவி இருக்கு. கருவினா சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதுக்குள்ள. என்கிட்ட ஊக்கம் இருக்கு, அதுக்கு தகுந்த அறிவு இருக்கு, அதுக்கு தகுந்த சக்தி இருக்கு, அதுக்கு தகுந்த சுத்தி எல்லா விஷயங்களும் இருக்கு. கருவியான் கருவியை உடையவன் காலம் அறிந்து செய்யின். சரியான காலத்தையும் தெரிந்து கொண்டு, இந்த கருவிங்கிறத ஒரு விஷயமா வச்சுட்டார், எல்லாம் இருந்தா கூட காலத்தையும் சரியாக அறிந்து. இப்ப செய்யலாம், நல்ல டைம், நல்ல இப்ப மச்சோன்னு மழை கொட்டும் போது இந்த விஷயத்த செய்யறது, நல்ல வெயில் அடிக்கும்போது, பிசினஸ்லயே சொல்றேன், எப்ப எந்த சீசன்ல எந்த பிசினஸ் ஒர்க் ஆகும், எப்ப எதுக்கு டிமாண்ட் வரும். இந்த டிவிஎஸ்ல எல்லாம் கூட சொல்லுவாங்க, செப்டம்பர் அக்டோபர்ல நிறைய டிவிஎஸ் 50 அதெல்லாம் நிறைய விற்கும். ஏன்னா இது கொடுப்பாங்களாம், பொங்கல் சீர், தீபாவளி சீர், பொங்கல் சீர்ல தீபாவளி சீரெல்லாம் செய்யறதுனால நிறைய, அதாவது அப்ப அதுக்கு ஆஃபர் வரும், வாங்குவாங்க, எப்ப எதுப்பாங்களா. இப்போ ஒரு விஷயத்த வாங்குறது கூட எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அமேசான் லைட்னிங் சேல் எப்ப வருது, எப்ப அது ரொம்ப ஆஃபர் பிரைஸ் வருதுன்னு பாக்குறாங்க இல்லையா, காலம் அறிந்து. இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு ஆஃபர் போடுவாங்க, அப்போ வாங்கிக்கலாம், சில விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா, அது சும்மா இதுக்கு சொல்றது. பொதுவா நம்ம பொருள் வாங்குறதுக்கு இங்க புதுசா ஒரு செயலை தொடங்குவதற்கு கருவியான் காலம் அறிந்து செய்யின். அவன்கிட்ட நல்ல அதுக்குரிய கருவிகளும் இருக்கு, காலத்தையும் அறிந்து ஒருவன் செய்வானே ஆனால் அருவினை என்ப உளவோ. அருவினைனா அவனுக்கு செய்வதற்கரியது, அவனால முடியாததுன்னு என்னப்பா இருக்கு, என்ப உளவோ இருக்கா, அவனுக்கு ஏதாவது செய்ய முடியாததா இருக்கா என்ன? Nothing is impossible for him, everything is possible. அவனுக்கு சுத்தி நல்ல எல்லா விஷயமும் இருக்கு, காலத்தை பற்றிய அறிவும் இருக்கிறது, காலம் அறிதல். கருவியான் காலம் அறிந்து செய்யின் அருவினை என்ப உளவானால் செய்ய முடியாது என்னப்பா இருக்கு, ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அறிவின், அதாவது இதோட நம்ம ஒப்பு நோக்கிறதுக்கு ஒரு குறள் பார்க்கலாம். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன் நிற்பவை. அமைச்சரை பத்தி சொல்றார் திருவள்ளுவர் பின்னாடி. மதிநுட்பம்னா என்ன, நல்ல சிந்திக்கின்ற ஆற்றல், நல்ல வெரி இன்டெலிஜென்ட். மதிநுட்பம் ஒரு அமைச்சருக்கு இருக்கணுமா, அது நல்ல சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கணும். அதோட நூலோடுன்னா நல்ல சாஸ்திரம் படிச்சுட்டு, என்ன சாஸ்திரம்னா எப்படி இந்த நாட்டை நன்றாக வழி நடத்த வேண்டும், மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும், இந்த மக்களுடைய தேவை என்ன, அதற்குரிய சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரத்தை நன்றாக படித்திருக்கிறான். தமிழ்லையும் ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு, எல்லா மொழியிலும் இருக்கு. அந்த நூல்னா அந்த நூல் பொருள் நூல். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு, அறம் தெரியும், பொருள் தெரியும், இதெல்லாம் நன்றாக படித்தார், ஆனா நல்லா புத்தி சக்தியும் இருக்குன்னா அப்படிப்பட்ட ஒருவருக்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. அவரால் செய்ய முடியாது என்னப்பா இருக்கா, என்னால செய்ய முடியாது அப்படின்னு தகச்சு போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு நல்ல இது ரெண்டும் சேர்ந்துருக்கு பாருங்க, புத்தி கூர்மையும் இருக்கு, சாஸ்திர அறிவும் இருக்கு. நிறைய பேருக்கு புத்தி கூர்மை இருக்கும், நூல் அறிவே இருக்காது. சில சமயம் நம்ம புத்தி நம்மளை சரியாதான் வழி நடத்துமான்னு தெரியாது. புத்திக்கு சில தோஷங்கள்லாம் இருக்கு, நம்ம அறிவுடைமை அதிகாரத்திலே பார்த்தோம். அதெல்லாம் நம்ம புத்தி நம்முடைய சிந்திக்கும் ஆற்றலுக்கு சில வரையறைகள் உண்டு.
அதை வந்து நூலறிவோடு சேர்க்கணும். நிறைய பேர் சாஸ்திரம் படிச்சிருப்பாங்க, ஆனால் ரொம்ப செல்ஃபா திங்க் பண்ண தெரியாது. இந்த செல்ஃப் திங்கிங் கெப்பாசிட்டியும் சாஸ்திரமும் சேரும் பொழுதுதான் அது ஒரு பெரிய சிறப்பு. அமைச்சருக்கு அது இருக்கணுங்கிறார் திருவள்ளுவர். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை. அதே மாதிரி கருவியான் காலம் அறிந்து செய்யின் அருவினை என்ப உளவோ. யார் ஒருத்தன் எல்லா கருவிகளோட அதுக்குள்ள எல்லா சப்போர்ட்டும் வச்சிருக்கான், அதே நேரத்துல சரியான நேரம் அறிந்து செய்யறான்னு சொன்னா அவனுக்கு வந்து அவனால செய்வதற்கரிய செயல் அவனால பண்ணவே முடியாதுன்னு என்னப்பா இருக்கு? ஒண்ணும் கிடையாது, அவன் எல்லாம் செஞ்சிருவான் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப அழகான குறள். அடுத்தது, ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். நிறைய பேச்சாளர்கள்லாம் அவங்க உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த குறளை சொல்லிட்டு தொடங்குறத நான் கவனிச்சிருக்கேன். இது ஒரு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் குறள். நீங்க ஒரு கடவுள் வாழ்த்து ரேஞ்சுக்கு சொல்லக்கூடிய குறள். காலம் கருதி, எது சரியான நேரம் அப்படிங்கிறத பார்த்து இடத்தால் செய்யின். ஒரு செயலை செய்யணும்னா அதுக்கு எந்த காலத்துல பண்ணணும், எந்த இடத்துல பண்றோம். இடம் பொருள் ஏவல்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இடம் பொருள் சூழ்நிலையை பொறுத்து இந்த தர்மம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை எங்க சொல்லலாம், எந்த இடத்துல சொல்லலாம், எந்த நேரத்துல சொல்லலாம், யார்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றின அறிவு. நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரிச்சு சொன்னா கூட இது பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவோம், நம்ம வந்து இங்கிதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? குறிப்பறிதல்னே ஒரு அதிகாரம் இருக்கு. பொருட்பாலையும் இருக்கு, காமத்துப்பாலையும் இருக்கு. குறிப்பறிதல், அதாவது பார்த்து எப்ப என்னதை சொல்லலாம். காலம் அறிதல், ஒரு விஷயத்த வந்து ஒருத்தங்கள்ட்ட கன்வே பண்ணும்போது எப்படி கன்வே பண்ணணும், முக்கியமா வந்து எந்த டைம்ல சொல்லணும், எந்த இடத்துல சொல்லணும். காலம் கருதி இடத்தால் செய்யின். அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்றோம்னா எந்த காலத்துல பண்றோம், எந்த இடத்துல பண்றோம். எனிதிங் நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, டைம் அண்ட் ஸ்பேஸ், இதை வந்து நம்ம எதுக்கு வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்தை புதுசா தொடங்கணும்னா அதுக்கான ரைட் டைம் அண்ட் ரைட் ஸ்பேஸ், ரைட் அந்த இடம் ரொம்ப சரியான இடம், அந்த காலம் ரொம்ப சரியான காலம். அப்படி ஒரு இடத்துல நம்ம பண்ணோம்னா ஞாலம் கருதினும் கை கூடுமா. இந்த உலகத்தையே நீ ஆள நினைச்சா கூட ஆண்டுடலாங்கிற, உலகமே உன் வசப்படுப்பான். ஞாலம்னா உலகம். ஞாலம் கருதினும், உலகத்தையே நீ வந்து ஆள நினைத்தால் கூட கை கூடும், பாசிபிள்ங்கிறார். நான் முன்னாடியே சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது சக்சஸ்னா என்ன அப்படின்னா மீட்டிங் த ரைட் பர்சன் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம்னு சொல்லுவாங்க. ஒரு டெஃபினிஷன். சித்திங்கிற வார்த்தைக்கு வெற்றின்னு அர்த்தம். ஒரு சரியான ஒரு நேரத்துல சரியான இடத்துல சரியான விஷயத்த சொல்றதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் வேணும். அந்த அருள் எப்படி வரும்னா நம்ம முயற்சி பிளஸ் இறைவனிடம் நமக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை இதெல்லாம் சேர்ந்துதான் வரும். இந்த குறளை வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் ஆழமாக சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்கலாம். காலம் கருதி இடத்தால் செய்யின். சரியான காலம் எதுங்கிற அறிவு இருக்கு, சரியான இடமும் கூட. அப்போ ஒருத்தன் ஒரு செயலை செய்யறான், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இறங்குறான் அப்படின்னு சொன்னா ஞாலம் கருதினும் கை கூடும். அவனால இந்த உலகத்தையே வெல்ல முடியும், உலகத்தையே அவனால ஆள முடியும். இந்த குறள்லாம் எப்பேற்பட்ட நம் நாட்டை ஆண்ட பேரரசர்களுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்களோட வாழ்க்கையெல்லாம் இதுல வந்து வச்சு பார்க்கலாம். நம்ம வந்து எங்க வேணாலும் இந்த குறளை அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி திங்க் பண்ணணும், அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த குறள்ல இருக்கிற விஷயங்கள் வந்து எவ்வளவு உண்மை. திருவள்ளுவர் எப்பேற்பட்ட ஞானத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு செயலை வந்து இப்படி சும்மா அப்படியே அடிச்சு கண்ணை மூடிட்டு போய் செய், அப்படி இல்லை. காலம் கருதி இடத்தால் செய்யின். எந்த காலத்துல செய்யறோம், எந்த இடத்துல செய்யறோம், எப்படி செய்யறோம், அதாவது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்க பாத்தீங்கன்னா ராமாயணத்துல ஹனுமார் போய் சீதாதேவியை பார்க்குற இடத்துல எல்லாம் ரொம்ப அழகா அவர் எப்படி போறாரு, எப்படி பிரசன்ட் பண்றாரு, எங்க போய் எப்படி பேசுறாரு, இதெல்லாம் வந்து பின்னாடி நிறைய இடத்துல நம்ம ஹனுமாரை நிறைய சிந்திக்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் இருக்கு. தூது அதிகாரம் இருக்கு, குறிப்பு அறிதல் அதிகாரம் நிறைய இருக்குது மாதிரி. ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்குடைய இடம் என்ன காலம் என்ன என்பதை அறிந்து செய்தால் நம்மால் இந்த உலகத்தை கூட வெல்ல முடியும்னு சொல்றார். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத் சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.